ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பணிக்கு எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 22/8/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, திருச்சி மாவட்டத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. திருச்சி மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்தில் தங்கியிருக்கும் குழந்தைகளுக்கு ஆற்றுப்படுத்துனர் மூலம் மதிப்பூதியம் அடிப்படையில் ஆற்றுப்படுத்துதல் சேவை வழங்க தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்பதவிக்கு தகுதியான உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதலில் முதுகலை பட்டம் பெற்ற நபர்கள் அவர்களது விண்ணப்பங்களை உரிய கல்வி சான்றுகளின் ஒளி நகல்களுடன் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தகுதியான நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் தேர்வுக்குழு மூலம் நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் இது செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து, அரசு குழந்தைகள் இல்லத்தில் 2 பணியிடங்கள் தேர்வு செய்யப்படும் ஆற்றுப்படுத்துனர்களுக்கு வருகையின் அடிப்படையில் 1 வருடத்திற்கு 108 நாட்களுக்கு மிகாமல் மதிப்பூதியம் அடிப்படையில் ஒரு வருகைக்கு போக்குவரத்து செலவு உட்பட 1000 மட்டுமே வழங்கப்படும். அதாவது சேலரி டீட்டெயில்ஸ் இதில் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. 108 நாட்களுக்கு மிகாமல் மதிப்பூதியம் அடிப்படையில் ஒரு வருகைக்கு, அதாவது அந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு நாள் செலவு எல்லாமே சேர்த்து 1000 ரூபாய் மட்டுமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை திருச்சி மாவட்ட, அதாவது இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க, என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கண்காணிப்பாளர் அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லம், ஆவூர் ரோடு, மாத்தூர் திருச்சி என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ 22/8/2024 மாலை 5 மணிக்குள் சேருமாறு அனுப்பி வைத்திட தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலும் மேற்கூறிய கால வரைக்கு பின்பு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது 22/8/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த தேதிக்கு அடுத்து வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த இதுக்கான ஃபார்மேட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் சர்டிஃபிகேட்லலாம் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. மேலே ஃபஸ்ட்டு ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் பேஸ்ட் பண்ணாமல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதையுமே கரெக்டாக ஒட்டிடுங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா, நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அப்பாவோட பேர் கொடுக்கணும். மேரீட் ஆகாமல் இருந்தீங்கன்னா அப்பாவோட பேர் கொடுக்கலாம். மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. வித் ப்ரூஃபோட நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜெராக்ஸ் காப்பி நம்ம இதை அனுப்பும்போது நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் என்னது, உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக இதில் கொடுத்துருங்க. அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக் இருக்குது. உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து வெரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா மேரேஜ் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு வித் அதோட ஜெராக்ஸ் காப்பி நம்ம அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 9வது காலத்தில் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும். அடுத்து ரிலீஜியன் அண்டு கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத இதில் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுமே இதில் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். அடுத்து 11வது பார்த்தோம்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னக்குள்ளே இது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதையுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து 12வது இதில் கொடுத்துருக்குறாங்க. இஃப் ஃபிசிக்கலி டிசபிள்டு மென்ஷன் அதாவது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டிசபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனிலையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 13வது பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் நீங்கள் விடோ டைவர்ஸ் விமனாக இருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கான கேட்டகரி இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா,
அந்த சர்டிஃபிகேட்டுமே இதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும். கீழே வந்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் கொடுத்துருக்குறாங்க. எல்லா இதையும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலம் அனுப்பி வைக்கனாலும் அனுப்பி வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.